Hi celebrities, welcome back to our channel. நான் தான் உங்க கனிமொழி பாபு. நான் தான் உங்க சக்தி பாபு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, எங்க ஊர்ல இத வண்டி கோமாளி வேஷம்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல வண்டி கோமாளி இல்லடி, வண்டி காளியம்மன். வண்டி காளியம்மன். நம்ம சின்ன நம்ம அந்த வண்டியில வர்றதுனால நம்ம கோமாளி கோமாளின்னு சொல்லி பழகிட்டோம். வண்டி காளியம்மன் வேஷம். அப்ப உங்க ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க. எல்லா ஊர்லயும் எல்லா வேற நீங்க வந்து இன்ஸ்டால மெசேஜ் போடுங்க. இது ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர். நம்ம தான் வண்டி காளியம்மன். அடி லூஸ் வண்டி காளியம்மன் வேஷனே நம்ம ஊர்ல தான் இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு செலிப்ரேஷன்ங்கிற மாதிரி பண்டிகை வேற வேறையா இருக்கும். தெரியல எனக்கு. நம்ம மாரியம்மன் கோவிலுக்கு நம்ம வண்டி காளியம்மன் வேஷங்கிற மாதிரி வேற வேற ஊர் கோயில் திருவிழாக்கு வேற வேற தசராலாம் இருக்கு பத்தியா. ஒவ்வொரு கோவிலுக்கு ஒவ்வொரு பண்டிகை. நாங்க வந்து வண்டி காளியம்மன் வேஷத்துக்கு போறோம். என்ன இதுல ஹைலைட் அப்படின்னா, எங்களுக்கு உட்காரவும் அங்க இடம் இல்லை, நிக்கிறதுக்குமே இடம் இருக்கும். அதுல அவ்வளவு கூட்டமா இருக்கும். போய் அந்த கூட்டத்துல எப்படி இந்த ஃபங்க்ஷனை நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வரோன்றதுதான். அங்க போய் எங்களுக்கு எந்த வேலையும் இல்ல, வர்றவங்க வீடியோ எடுக்கிறதா எங்களுக்கு வேலையே. இருக்கிறதுலே ஹைலைட் என்ன அப்படின்னா, மகிழினியை கூட்டிட்டு போறோம். அதுதான் எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா வெளியே போனா அவ அம்மா விட்டு நகராது, அம்மா அம்மான்னு எங்கிட்டே தான் இருப்பா. அதனால கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி, வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னொன்னு, இப்ப வரைக்கும் இந்த மாதிரி வீடியோ வந்து எங்க பேஜ்ல இருந்திருக்காது. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் போட போறோம். சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடக்கிறியா? செருப்பு வாங்கி தரேன், நடக்கிறியா? ஒரு 20 ஜோடி செருப்பு வச்சிருந்தேன். என்ன பண்ண? அந்த 20 ஜோடி செருப்பு என்ன பண்ண? அப்படி முறைச்சேனா எல்லாத்தையும் விட்டு எரிஞ்சாச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இறங்கி நட வாப்பா. காலையில நைட்டு காலம் சொல்லக்கூடாது, சரியா? வேண்டாம் சாமி, இங்க இறங்க வேண்டாம். நடக்கிறியா? ஐயோ, இறங்குறோடு செருப்பு இல்ல பாப்பா. நடராஜா பயணம் தான், இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்துட்டே போயிட்டு அப்புறமா அங்க என்ன நடக்குது. எங்க போய் வாங்கின? எங்க போய் வாங்குற? அழகா இருக்குது முயல்குட்டி. கரெக்டாக இடத்துல எல்லாம் போய் நின்றுட்டோம். இன்னும் வண்டி எதுவுமே வர ஸ்டார்ட் ஆகலை. ஆனால் கூட்டம் ஒரு அளவுக்கு தான் இருந்தது. இனிமேல் தான் வந்து க்ரௌட் அதிகமாகும். ஸோ நின்றுட்டே இருந்தால் அதுக்கப்புறமா போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லி அங்கேருந்து அப்படியே டீ கடைக்கு போயிட்டோம். நல்ல முன்னாடி பாட்டு. ஏதோ ஒன்று சொல்லணும். எல்லா வீடியோவை விட இந்த வீடியோவில் நாய்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா கொட்டு சவுண்டு, பிபி சவுண்டுன்னு சொல்லி க்ரௌடு சவுண்டே நிறைய இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வண்டியே வருது. இது வழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பின்னாடி பின்னாடி ஒவ்வொரு வண்டியாக வரும். அதாவது ஒரு தெருவுக்கும் இந்த மாதிரி ஒரு வண்டி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பின்னாடி வந்து கட் அவுட் மாதிரி வச்சு முன்னாடி வேஷம்லாம் போட்டு உட்காந்துட்டு வருவாங்க. அப்புறம் அந்த வண்டிக்கு முன்னாடி வந்து ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா, அந்த குரூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொட்டு வச்சு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க. அந்த கொட்டுக்கு முன்னாடியும் நிறைய பேர் வேஷம் போட்டு நடந்து வருவாங்க. ஆனால் பாப்பா வந்து ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணா. ஒவ்வொரு வண்டியும் அப்படி பார்த்தா. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறது. அவளுக்கு 3 வயசு ஆயிடுச்சு. நாங்களே கிட்டத்தட்ட போய் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ நாங்களே போகல, பாப்பாவையும் அந்த 2 வருஷம் கூட்டிகிட்டு போகல. பாப்பாவுக்கு இப்போ தான் கூட்டிகிட்டு போகிறோம் நாங்களே. அவள் இதெல்லாம் பார்த்து உண்மையாகவே பயப்படலை. ஆனால் எப்போவுமே பயப்படுவா, அந்த தடவை பயப்படலை. ஜாலியாக அவளும் என்ஜாய் பண்ணா. மகி நானும் பாப்பா போட்டுக்க சத்தி.
போன இடத்துல தலைக்கு மாட்டுறதை வாங்கி எங்கள் பாட்டியை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம்.
சாமி வேணுமாம்மா அந்த சாமி. சக்தி ரொம்ப பாவம். அவர் வந்து யாருக்கிட்டையும் போக மாட்டேங்கிறா. ஒரு செகண்ட் தான் தூக்கணும். என்னால் சத்தியமா மூச்சு வாங்குது. என்னால் முடியல. அந்த பிள்ளை எப்படி தான் தூக்கிட்டு வந்தா மகி போகவே மாட்டேங்கிறோம் யாருக்கிட்டையும். இப்போ எதுக்கு மம்மிட்ட போனேன்? மம்மி என்ன வாங்கி தரேன்னா? மம்மி என்ன வாங்கி தரேன்னு சொல்லி உனக்கு வாங்கினா? என்ன வாங்கி தரேன்னா? பலூன் வாங்கி தரேன்னு சொல்லி உனக்கு வாங்கினாளா? ஐயோ சொல்லி கொடுத்துட்டா. இப்படி ஆட்டினியா நீ அப்படின்னு கேட்குறா. நான் இப்படி சொல்லி கொடுத்தேன் பலூன் ஆட்டினியா அப்படின்னு கேட்குறா. அன்னைக்கு ஒரு நாள் பண்ணா அவரு இல்லையா கில்லனியான்னு கேட்டுக்கிட்டா. இன்னைக்கு மாட்டி விட்டா நீ அந்த மாதிரி. சாமியே காத கொடையில தூக்கம் வந்துச்சு. ஆனா தி பெஸ்ட் என்னன்னா போன இடத்துல எல்லாமே வந்து வரும்போது வீட்டுக்கு வந்து தூங்கிடுவா. இன்னைக்கு தூங்கவே இல்லை. ஒரு சொட்டு கூட தூங்கவே இல்லை. கனி மாதிரி ஹாரருக்கெல்லாம் வந்து பயப்படாம பாக்குறேன். ஆமா அந்த வேஷம் போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. ஒரு மாதிரி அந்த இதெல்லாம் அட்டாச் பண்ணிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்த்துருக்கீங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து கூட கண்ண கூட முடியல. திரும்ப கூட இல்ல கை கொட்டி டான்ஸ் ஆடுறா. ஆனா அது வந்து என்னடா இப்படி புதுசா இருக்குன்னு ஒரு பார்வையில சிரிப்பு தெரியல. ஆனா நல்ல டான்ஸ். ஆமா ஆனா புதுசா இல்ல மாதிரி பார்த்தா எல்லாத்துலயுமே. மகிமா ரொம்ப அடமுடிச்சு கேட்ட பலூன் இப்ப பாருங்க வீட்டுக்கு கூட போகல. 3 துண்டா உடைச்சு வச்சிருக்கா மகிழினி. இப்ப வீட்டுல போய் வந்து இப்ப இவ்வளவு நேரம் என்னைய சொல்லிட்டு இருந்தா. என் கைக்கு வந்து யாரு உடைச்சா? மகிமா பலூன் யாரா உடைச்சா? யார் உடைச்சா? அப்படி நைஸா என்னை பாக்குற ஒரு மம்மி தான் உடைச்சா. திருத்து கொட்ட அப்படி என்ன பாக்குது நீ? கனி அருணா நமக்கு யார் பையன் தானே? மருமகனா? அண்ணன் பையன். ஒரு காலத்துல கனி சோப்பு போட்டு அவனை குளிக்க வச்சுக்கிட்டு இருந்தான். அந்த காலம் போய் இப்ப எங்களை அவன் கூட்டிட்டு போறியான். சோப்பு போட்டு குளிக்கிறத தாண்டி பேம்பஸ் மாட்டி விட்டேன். அவனுக்கு ஒரு வெக்கம் வந்துருச்சு. இப்ப பேம்பஸ் மாட்டி விட்டேன். அத்தை என்ன தாங்கிட்டு போறீங்க இங்கிட்டு வாங்கத்தான் சொல்லி அவன் அடிச்சுக்கிட்டு எடுத்துட்டு வரையா எங்களை. ஒரு மாதிரி 2 கை இப்படி வச்சு அணைச்சு அந்த கூட்டத்துக்குள்ள அப்படியே கூட்டிட்டு வந்தான். சரியான உண்மையாவே அவன் இருந்தது ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். அவ்வளவுதான். எங்க வீட்டுக்கு போய் எண்டிங் எடுக்க முடியுமான்னு தெரியல. கண்டிப்பா சொல்லணும். சோ இருட்டான பிளேஸ் இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டா வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. வீட்டுல போய் எண்டிங் கொடுக்கணும். இங்க வந்து பேய் சிரிப்பெல்லாம் போட்டுட்டு எங்க அத்தை வந்துட்டு இருக்காங்க. அதனால வீடியோ நான் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளவுதான் வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோட எண்டிங்கும் வந்தாச்சு. ஆமா வீடியோ நான் சொல்லி தந்தேன் பத்தியா ரவி அங்க பாருங்க. வீடியோஸ் ஃபுல்லா பாத்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. இதுதான் வருஷம் எங்க ஊர்ல நடக்கிற ஒரு திருவிழா. பெரிய திருவிழானே சொல்லலாம். கடைசி எப்ப போனோம்? 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு. ஓடி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நம்ம போயே. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நாங்க போய். 3-4 வருஷம் இருக்கும். ஆனா எப்பவுமே போனா வருஷம் ஏதாவது மாடியில போய் உட்காந்துருவோம். இந்த வருஷம் போய் உட்கார்றக்கு இடம்ல நின்றுகிட்டே இருந்தோம். ஆனா ஓப்பனா சொல்ல போனா பழனிக்குள்ள இத்தனை பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்க இருக்காங்கன்னு சீரியஸா இன்னைக்குதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்குமே எங்களை தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் வந்து போட்டோ எடுத்தாங்க. ஸோ அதை வீடியோ இருக்கிறதுனால பாதி பேர்த்த வந்து நாங்க கவனிக்க முடியலன்னா அந்த கூட்டத்துல நிறைய பேர் வந்ததுனால சில பேரை எங்களால கவனிக்க கூட முடியல. ஏன்னா ரொம்ப கூட்ட நெரிசல். ஆம்புலன்ஸ் வேற அந்த இடத்துல வந்ததுனால ஃபுல்லா டிராஃபிக். அவ்வளோ பைக்கு பஸ் அவ்வளோ. இதுக்கிடையில அந்த வண்டிகாளியம்மன் வேச வண்டி. இதுக்கிடையில நம்ம நின்னோம்னா பின்னாடி வர எல்லாரும் நின்றுவாங்க. அதனால வந்து ஃபுல்லா நடக்கிற எல்லாரையும் தள்ளிக்கிட்டு எல்லாரும் நடக்கிறாங்க. அந்த இடத்துல அருணாவை பார்த்திருப்பீங்க. மருமகன்னு சொல்லி சொல்லியிருந்தோம்ல. அவன் குச்சி எடுத்து விரட்டுற மாதிரி எங்களை ஓடுங்க அத்தை நிக்க கூடாது, ஓடுங்க அப்படின்ட்டு. நான் பாப்பாவை வச்சிருக்கிறதுனால பாப்பா மேல அப்படி சாஞ்சிட்டு அவளோட ஏதோ பேசிக்கிட்டு அப்படியே தாண்டி வந்துடுறேன். இவ வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி அக்கா போட்டோ எடுக்கணுங்க. அந்த நெரிசல் கூட பார்க்காம சைட்ல போய் நின்று அவன் போட்டோ எடுத்துறா. ஆனா அவனுக்கு சரியான கடுப்பு. ஏன்னா எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, நின்றுட்டு இருக்காங்க. அத்தை போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. அது கோவம் வந்துச்சுன்னா என் மேல காமிக்கல. பூரா அவங்க பாட்டி மேல, எங்க அப்பத்தா மேல, அவங்க அம்மா மேல எல்லாம் போயிட்டு இருக்கேன்னா என்னை நின்றுட்டு கனி வாங்க நீங்க போங்க நான் கூட்டிட்டு வர்றேன் அப்படிங்கிறியாங்க. ஆனா செம்ம பண்ணா இருந்துச்சு. உண்மையாவே சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. போட்டோ எடுத்தவங்களும் சரி, எங்களை பார்த்துட்டு லைட்டா ஸ்மைல் பண்ணவங்களா இருந்தாலும் எல்லாருக்குமே நிறைய பேர் கண்டுக்க முடியலன்றதுதான் நாங்க 2 பேரும் பேசிட்டே வந்துட்டு இருந்தோம். ஐயோ கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா நின்று எல்லார்ட்டையுமே பேசிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது சொன்ன எப்படி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதே தெரியல. என்னடா இவ்வளவு சீன் போறாங்கன்னு நினைச்சிருவீங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஆனா இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா எல்லாருக்குமே லவ் யூ ஆல். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லணும்? இதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சா கண்டிப்பாக நம்ம பழனி மக்களே இல்லை வேறு ஊர்லேருந்து வந்துருந்தீங்கனாலும் சரி கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் யோசிச்சு சொல்லிட்டு இருக்கோம். சாப்பிட்றேன் பார்த்தேன். நான் வேலை பார்த்த இடத்துல இருந்து வந்து பார்த்துட்டு பனி நல்லா இருக்கு எப்படி அடி வாடி பிளான் கட்டி பிடிச்சிட்டு 2 பேரும் ஸ்மைல் பண்ணிட்டு பேசிட்டு
அப்புறமா நல்லா இது பண்ணிட்டு சரிடி சந்தோஷமா இருக்கு பார்த்து நீயும் ஹாப்பியா இரு நானும் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டுலாம் வந்தோம். அப்புறம் ரொம்ப நாள் மீட் பண்ண முடியாத நிறைய பேரை நாங்க மீட் பண்ணோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல்னு வரும்போதுதான் பழனியில பார்க்க முடியும். இத்தனை பேர் இருக்காங்கடா அப்படின்னு நமக்கே ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஆக்சுவலா நாங்க வந்து ஒரு 11:10 வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனா இதுக்கு மேலதான் அங்க உண்மையாவே சரியான கிரௌட் இருக்கும். ஏன்னா 12 வரைக்குமே வண்டி இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். கடைசி வண்டி தான் வந்து வண்டி பேர் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் கடைசி வண்டி. அப்ப பாத்துருப்பீங்க ஒவ்வொரு வண்டிக்கு முன்னாடியும் எவ்வளவு ஒரு அலங்காரத்தோட சூப்பரா கூட இருந்தாங்க. மாமாவும் அக்கா பையனும் இருந்தாங்க. ஆனாலும் வந்து என்னால நிக்க முடியல. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால நான் இப்படின்னு உகஞ்சுக்கிட்டே இருந்தேன்ற ஒரே காரணத்தினாலேயே சரி போலான்ட்டாங்க. இன்னொன்னு நம்ம மேடம், நான் இங்க இருந்து என்ன சொல்லி கூட்டிட்டு போனேன், நான் இருந்தா யாருக்கிட்டையும் போக மாட்டேன். போகவே இல்லை. எல்லாரும் அவன் கூப்பிடுறான், தம்பி நான் வச்சேன், எனக்கு இடுப்பு செத்துருச்சு சீரியஸா. வா பாப்பா மாமா உனக்கு பொம்மை வாங்கி தரேன்னு சொல்லி எங்க மருமையன் கூப்பிடுறான். உடனே என்ன மாமா அப்படின்ற அவங்கிட்ட. சரி ஒண்ணும் இல்லை, அம்மா கிட்டே ஏகப்பட்ட விஷயம் நடந்துச்சு. அவன் தலையில மாட்டுறத வந்து பிச்சுட்டா. பலூன் வேணும், இன்னொரு தலையில வைக்கிறது வேணும், பிபி வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரா. நாங்களும் எங்க நின்று எங்க வாங்குறது, ஃபுல்லா கிரவுட். அந்த வாங்குறதே நான் போய் சொல்லி வாங்க வேண்டியதா இருக்கும். பலூன் வாங்கி தரேன், யானை பொம்மை வாங்கி தரேன். இவ ரோட்ல பாக்குறது பூராத்தையும் கேக்குறா, ரோட்ல பாக்குறது எல்லாத்தையும் கேக்குறா. ஆனா லாஸ்ட் டைம் விட இந்த தடவை கம்மி தாண்டி. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பைனாக்குலர் தலையில வைக்கிறதுல ஜாஸ்தி, ரொம்ப அந்த லைட் பலூன் மட்டும் தான் நிறைய இருந்தது. இந்த தடவை வந்து விளையாட்டு ஜாமானமே கம்மியா தான் இருந்தது. அதனால என்னவோ நாங்க தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். எல்லாம் போனா இன்னைக்கு ஃபுல்லா நல்லா செலவு வச்சிருப்பாங்க. டெய்லியுமே வந்து ஏதாவது அவளுக்கு விளையாட்டு ஜாமான் வாங்கிட்டு தான் இருக்கு. அதனால மோஸ்ட்லி வெளியே பார்த்தா அப்போதைக்கு அவ கண்ணுக்கு என்ன கலர்ஃபுல்லா தெரியுதோ அதுதான். மற்றபடி இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, எங்கேயுமே வெளியே போகும்போது வீட்டுக்கு வரும்போது தூங்கிடுவா. அது ஏன் தெரியுமா அவ இது பண்ணல, அவ வந்து கனி மாதிரி. நான் வந்து சும்மா ஒரு ஏதாவது ஹாரர் போட்டோ பார்த்தா அது என்ன பாட்டுடி ஒரு பாட்டு கேட்டு நான் அழுகவே செய்வேன் இப்ப வரையுமே. பம்புலி சாங் அந்த பாட்டு கேட்டாலே நான் அழுதுருவேன். ஒரு மாதிரி பம் 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 அப்படின்னு வருன்றதுனால அழுதுருவேன். நம்ம மகிழினியும் கனியும் ஒண்ணு. ஏதாவது ஹாரர் படமே போட்டாலும் சும்மா இவளுக்காக அன்னைக்கு போட்டு காமிச்சதுக்கு போடு மறுபடியும் போடு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா என்கிட்ட. இப்ப அதே மாதிரிதான் எல்லாருமே இப்படி ஒரு மாதிரி ஆக்ரோஷமா வருவாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு வண்டி எல்லாமே போயிருச்சு. அதுக்கு நாங்க எல்லாரும் வீட்டுக்கு நோக்கி வீட்டை பார்த்து வந்துட்டு இருக்கோமா, தடை வேற தெரிஞ்சு வச்சிருக்கா நம்ம வீட்டுக்கே வரோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. இன்னொன்னு நாமி வரும் அப்படி நிக்கலாம் அப்படின்னு சொல்றா. என்கிட்ட சொல்லிட்டா, நான் மம்மி தான் கூட்டு போயிருக்கேன், மம்மிட்ட சொல்லு அப்படின்ற. திரும்பி மம்மி இன்னொரு சாமி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஆட்டோல ஒருத்தவங்க பச்சை சேலையில போனதை பார்த்துட்டு எங்க அம்மா தான் போயிட்டாங்கன்னு நினைச்சு, ஐயோ லதாமா வேணும் அப்படின்னு அழி, லதாமா பின்னாடி தாண்டி வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற, லதாமா வேணும்னு அழுகுறா. அப்புறம் இருன்னு சொல்லி அதே இடத்துல நின்றுட்டு அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்தோடனே காமிச்சதுக்கு அப்புறம் இந்த லதாமா அப்படின்னு சொல்லி குதிக்கிறா. என்ன இவ்வளவு அறிவை பெற்று வச்சதை நினைச்சு சீரியஸா நிறைய மகிழினிக்கும் நிறைய மகிழினியை பத்தி தனியா நம்ம வீடியோவே போட்டலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். வயிறு வேற அழுக ஆரம்பிச்சிருச்சு பசியில. ஆல்ரெடி வேற ஹெல்த் இஷ்யூ, சாப்பிட்டு எப்படா தூங்க போலாம் அப்படின்ட்டு. அவ்வளவுதான், எங்களுக்கோசரம் இவ்வளவு பேர் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி போட்டோஸ்ல இருந்து வீடியோஸ்ல இருந்து நிறைய பேர் வந்து பேசுனீங்க. பர்சனலாகவும் வந்துட்டு நல்லா லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுனீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். எங்க இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்து பழனியில் இவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு சத்தியமா எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. ஒரு க்ரௌடு வரும்போது தான் தெரியுது. நாங்கள் கடைக்கு போகும்போது நிறைய பேர் பேசுவாங்க. பட் இன்னைக்கு ஒரு க்ரௌடில் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அத்தனை பேர்த்துல எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு சத்தியமா இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் செகண்டரி தான். அந்த ஆறுதெல்லாம் 4 வார்த்தை உங்களை எங்களுக்கு பிடிக்கும், அந்த ஒரு வார்த்தையே போதுமானது. நிறைய பேர் பேசுவாங்க. உங்கள் வீடியோஸ் பார்ப்போம், உங்கள் வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்கும். உங்க வீடியோஸ் தான் பாப்போம், நல்லா இருக்கும். ஆமா மகிழினி எங்க அப்படின்னு எங்கடா மகிழினியை கேட்கலன்னு கூட நினைக்கிறதுக்கு கூட நாங்க வரமாட்டோம். மகிழினி எங்க அப்படிங்க, அந்த பெரிய மேடம் தான் அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி வேகமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும், பழனி மக்களுக்கும் சரி மற்ற ஊர் மக்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ அவ்வளோதான். வழக்கம் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்லயோ பிராங்க்லயோ எதுல வேணாலும் மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சக்தி பாபு. பாய்.